ஒழுங்காக எடுத்துகிட்டு ஓடியாந்துருங்க. இல்லைன்னா ஐயோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ரீலோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வருவாப்பில், அவர் நானும் சேர்ந்து தான் ஃபிஷிங் போவோம். அவர் வந்து புதுசாக ராடன் ரீல் வாங்கியிருக்காரு. 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நம்ம 2000 ரூபாய்க்குலாம் வாங்கினது கிடையாது. நம்ம வாங்கினா ஒரு 4000 ரூபா 3000 கூட வாங்கினது கிடையாது. 4000 ரூபா 5000 அந்த மாதிரி நல்ல ராடன் ரீல் தான் வாங்குவோம். இதுவும் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நல்ல ராடன் ரீலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவர் வாங்கியிருக்காரு. இந்த பிராண்ட் வந்து நான் இப்போ நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன், நல்லாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யோலோ ஃபிஷிங் ரீல்னு சொல்லிட்டு, யோலோ BG 4000ன்னு ஒரு ரீலு. 5.1 கியர் ரேஷியோ, 5 பால் பியரிங் அந்த மாதிரிலாம் இருக்குது சொல்கிறாங்க, போட்டிருக்கு இதில். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏன்னா நானே ஒரு பிகினர் தான். எனக்கே அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. நானும் கற்றுக்கிறேன் இனிமேல் தான். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எங்கள் ஆள் வந்து தொழிலில் வந்து பக்திமயமாக இருப்பார். அதனால் ரீலு ஃபுல்லாக வந்து குங்குமம் வச்சுருக்காரு. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது இந்த ரீல் வந்து 1200 போல். அடுத்து வந்து ஒரு சாலிட் கிளாஸ் ராடு வாங்கியிருக்காரு. இதுலேயும் இந்த பார்த்துக்கலாம், இந்த ஒரு குங்குமம்லாம் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் பக்தி கொஞ்சம் அதிகம், சாமி பயம் அதிகமாக இருக்கும். அதனால் தொழிலுங்கிறதுனால பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாராம். இது ராடை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்கிறதால இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் கூட கீழே தரேன். ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சாலிட் கிளாஸ் ராடு. அது மேட்ரு கிடையாது. ஃப்ராகும் வாங்கியிருக்காரு. ஃப்ராகுக்கும் பூஜை போட்டார், எல்லாத்துக்கும் பூஜை போட்டார். ஆனால் சாமான் இன்றைக்கி வேலை செய்யுதா இல்லையான்னு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது ஃப்ராக் வாங்கியிருக்காரு போல். இதெல்லாம் 2000 ரூபா. ஃப்ராக் கூட கிடையாது. ராடு, ரீலு, லைனு, இது மட்டும் 2000 ரூபாயாங்க. 2000 லைன் வந்து ஒரு மொக்க லைன் தான். ஏதோ ஒரு ப்ரோ ஹண்டரான். அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. இது பார்த்தேன் 250 ரூபாய்க்கு அவ்வளோதான் வரும், சும்மா யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. 200 ரூபாய்க்கு அவ்வளோதான் வரும். ரீலு நான் இன்னும் இது பண்ணி பார்க்கல, நானே இப்போ தான் பார்க்குறேன். அவர் வாங்கினதோட சரி, அவ்வளோதான். ரீல் நல்லா தான் இருக்குது. இதான் ரிவர்ஸா? ரிவர்ஸ் லாக்கு இதுதானே? இதுதான் ரிவர்ஸ் லாக்கு. கீழே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. ட்ராகெல்லாம் ஃபுல் டைட்டு தான் போட்டு வைக்கிறதா? நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. 1200 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு நம்மளால ஆமாம் பிடிச்சி பார்த்தா தெரியும். இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து ஒரு 2 இடத்துல வந்து 2 நாள் வந்து கண்டினியூவாக ஃபிஷிங் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ரீலில் ஃபுல்லாகவே அவர் தான் வந்து மீன் பிடிப்பார். பிடிச்சிட்டு அவர் கடைசி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். 1200 ரூபாய்க்கு ஒருத்தனா நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ரீல் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. BG 4000 சொன்னேன், 8 kg ட்ராக் உள்ளது. ஸ்னேக் கட்டுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ ரொம்ப லேட்டாக தான் வீடியோ போடுறேன். எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் இதை பிடிச்சி பார்த்துட்டு அவரோட யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். நம்மளோட இது ரிவ்யூ பண்ணுறது அந்த இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நானும் பிகினர் தானே. அதனால் அவர் பிடிச்சி பார்த்துட்டு யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ எண்டில் சொல்லுவார். பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஏதாச்சும் மீன் மாட்டுதான்ட்டு. வர மீன் பிடிக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது, மீன் மாட்டுறதே. இதில் சோலோவாக வீடியோ கிரியேட் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி ஏதாச்சும் மாட்டுதான்ட்டு. இதுதான் அந்த ஃபைபர் கிளாஸ் ராடு, சாலிட் கிளாஸ் ராடு. கீழே நல்லா சாலிடாக இருக்குது. மேலே கொஞ்சம் முன்னாடி உள்ள கிளாஸ் இது மாதிரி இல்லாமல் மாற்றிருக்காங்க. ஃபுல்லாக முன்னாடி கிளாஸு மெழுகுபத்தி மாதிரி இருக்கும், இப்போ நல்லா கொஞ்சம் மாற்றிருக்காங்க போல். தாங்குமாண்ணா ஒரு மீன் அடித்தாலே அது நம்ம சுடுக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கிற லாக்கு முடிஞ்சிருச்சுன்றீங்களா? என்ன ஏதோ பறக்குது, அது தேவையில்லை. அது விட்டுருக்கு, அந்த கவர் தேவையில்லைன்னு சொல்லுது போல். வெயிட் என்ன ஒரு 600 கிராம் வருமோ மொத்தமாக சேர்த்து? வரும். கூடவே வருமா? ரீல் எவ்வளோ வெயிட்டுன்னு இல்லையே. வரும், 1/2 கிலோ மேலே வரும். ரீல் எவ்வளோ வெயிட்டுன்னு போடல. அலுமினியம் ஸ்போல், அலுமினியம் மிஷினோட கட் ஹேண்டில், ஆன்டி ட்விஸ்ட் லைன் ரோலர் வித் திக் பால் ஒயர்.
கம்ப்யூட்டர் பேலன்ஸ்டு ரோட்டரி ஹை இன்டென்சிட்டி கிராஃபைட் மெட்டீரியல் சூப்பர் ஸ்ட்ராங் ட்ரை கியர் இதெல்லாம் இதில் ஸ்பெசிஃபிகேஷனாக. கடைசியில் ரீலோட வெயிட் எவ்வளோன்னு சொல்ல. அலுமினியம் ஸ்பூல் பாடி தான். நீங்கள் கொடுக்குற 1200 இது சரியாக இருக்குமா இல்லையான்ட்டு சொல்லுவார். நான் போகலாமா? சாமா ரெடியா? ஆமாம் ரெடி. எந்த ஃப்ராக போட? எதையோ ஒரு போடுங்க. நம்ம சம்பாவை ஆரம்பிக்கும். சம்பா 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 ரம்பா நீங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். நான் என்னோடய ஃப்ராக் கூட எடுத்துருவாடியே. இருக்கட்டும் பரவாயில்ல. இன்றைக்கி பார்க்கணும். இது அடிக்குங்க. முன்னெல்லாம் வந்து இந்த சம்பா நீங்கள் கொடுத்துருப்பாங்க தானே நிறையா பிடிக்குது. ஆமாம் ஆமாம். ஓகே ஸ்பாட்டுக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. சரி ஓகே உள்ளே போயிடுவாங்க. அப்படியே முடிஞ்ச காட்டுங்க. 90 பார்த்தீங்களா இல்லையா? குங்குமம் பத்தி மயத்தோடு வந்திருக்காரு. பூஜை இன்றைக்கி போடுறாரான்னு பார்ப்போம். வருது. சூப்பரு. முதல் சைஸே நல்ல சைஸ் மீன். ஆனால் ரீல் தான் கிறுக்கு பொறுக்குன்னு இருந்துச்சு. என்ன சவுண்டுன்னு தெரியல. இருங்க மீனை பார்க்குறேன். சரியான சைஸுங்க. நல்லா 3/4 கிலோ வருங்க. நல்ல சைஸு. அதனால தான் ஏன் ரீல் இப்படி கிறுக்குங்குது சவுண்டு கிறுக்கு முறுக்குங்குது. மறக்குன்னுது. அதான் இப்போ கூட எதாக இருந்தாலும் வீடியோ ப்ரூஃப் இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்னும் 1 மணிக்கே கிறுக்குங்குதுன்னா 1200 என்ன கதை? இன்னும் ஒரு 600 போட்டால் நல்ல ரீலே வாங்கலாமே. என்ன சொல்லணும் நான்? சாமா சரியில்லைன்னு சொல்லணுமா? முதல் ரீலில் புது ரீலில் மீன் பிடிச்சிருக்காப்புல. இல்லை பெரிய மீன் இது. கழட்டினு ஃப்ராக் பிஞ்சிச்சா? என்ன சொல்கிறீங்க? வரேன் இருங்க. இது ஆழம் சுற்றி தான் போகணும். போய் பாருங்க. எப்படி உங்களுக்கு மட்டும் பியுது ஃப்ராகு? நூலோட தரம் அப்படியா? நீங்கள் போடுற ஊக்கு அப்படியா? வாய்ப்பு இல்லை. அப்படியே நேராக போங்க. இப்படியே நனைஞ்சிருவீங்க. போங்க. இந்த 200 பிரைடு, 250 பிரைடு, 4X பிரைடு இதெல்லாம் இதுதான் பிரச்சனை. நூடு போச்சுன்னா சரசரன்னு ஓடி போய் பிடிச்சிருங்க. மீன் எங்கே விழுந்துச்சோ அங்கே தேடி பாருங்க. இருக்கா அந்த ஓடுது மீன்? பிடிங்க லைனு. இந்த டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கா? நல்ல வேலை. அது ஏதோ மயக்க நிலையில் இருந்திருக்கேன். மயக்கமாக இருந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நூல் தானே இழுத்துட்டு போயிருந்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாதுல்ல. 200 180 அவ்வளோதான் தருவாங்க. 180 அவ்வளோதான் வரும். அது வேறு ஏதோ என்ன எப்படி பிஞ்சுது என்ன இலவுனே தெரியல. வீடியோ அனுப்பிவிட்டு கேளுங்க. மீனை தூக்கி காட்டுங்க. அது வேணாம். மீனை தூக்கி காட்டினா மீன் போய்டும். பாவம் நீங்கள். சரியான சைஸ் மீன். பரவாயில்ல வாங்க.
அப்பா இவ்வளோ நூல் விட்டு கட் ஆகிருக்கு, அதனால தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க மீனை. இது ஏன் அங்கே பிரைடு அங்கே சிக்கலாகிருக்கு, அதனால தான் கட் ஆகிருக்கு. தெரியுதா? சிக்கலாகிருக்கு, அதனால் கட் ஆகி விட்டது. கடைசியாக சொல்லுங்கள், துண்டு எப்படி இருக்குது, நரம்பு எப்படி இருக்குது? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட தானே யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் தான் சொல்லணும். பேசவே மாட்டீங்களா? என்கிட்ட சொல்லுங்கள், அதை அப்படியே நான் இது பண்ணிக்கிறேன். என்கிட்ட சொல்லுவீங்களா? சூப்பராக இருக்கா? ஐயே பார்த்தீங்களா, நிலவு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி 2 மீன் தான் பிடிச்சாப்புல, அதுக்கு மேலே பிடிக்க முடியல அவரால். நைட்டுன்னு கூட பார்க்காம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். பார்ப்போம், நாளைக்கு வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே எப்படி மீன் பிடிச்சிருவார். பிடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வீடியோவில் எப்படி இருக்குது என்னான்ட்டு அப்டேட் பண்ணுவார். நானும் அப்டேட் பண்ணுறேன். என்னாச்சு மீனா? இப்படி வந்தீங்கன்னா எங்கடா மீன் மாட்டோம்னா? பெருசுலாம் எடுத்துருவாங்க பார்த்து. பெருசு 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 தான். ஒழுங்காக எடுத்துகிட்டு ஓடியாந்துருங்க, இல்லைன்னா என் மேலே இது பண்ணி கொடுக்குறதே இதாக போச்சு உங்களுக்கு. நல்ல பெருசுங்க. ஆளோட தூக்கம்னா உதர்ச்சினா மொபைல் வச்சுட்டு அப்படியே இது பண்ணுங்க. இப்படி காட்டுறோம், நான் காட்டுறோம் அந்த மாதிரி காட்டுவேன். எதிர்பார்க்கலையா பெரிய சைஸு. சரியான பெருசு. பெருசு தானே, பெருசு. பெருசு சரியான போச்சு. ஐயோ மெகா சைஸு. இல்லைங்க இல்லைங்க, மீன் வருது 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 வருது, மீன் வருது 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 வருது. இங்கே விட்டிங்கன்னா அவ்வளோதான், இறங்கி தான் எடுக்கணும். வந்துருச்சு. காட்டுங்க. ஐயோ ஓகே. தூங்க தூங்க, வருது வருது வருது, தூங்க 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 தூங்க. இது கொஞ்சம் பெருசு 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 கடையா? பெருசு, அதோட பெருசு. ஓகே ஓகே, கரெக்டாக போலப்பா.
1 கிலோ. இது எப்படி சொன்னா இல்லையா? என்ன பண்ணும்? சம்பா ஃப்ராகில் தான் எல்லா மீனும் பிடிச்சாரு. சம்பா ஃப்ராக்லாம் நம்மகிட்ட அவங்க வர நான் காசு மட்டும் தர மாட்டாரு. பேருக்கு காசு தருவீங்க பார்க்குறேன், சிரிக்கிறீங்க. ம் அப்படியே அங்கே லெஃப்டில் பாருங்க. ம் சின்னதுண்ணா சொன்னீங்க. அப்போ 1/2 கிலோ மேலே வருங்க. பெருசு பெருசு அப்படி மேலே போய் எடுத்துக்கூட. வர வீடியோ பார்த்துருப்பீங்க. 2 நாளில் எதுவுமே நல்லா இருக்குது எதுவுமே நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. 2000 ரூபாய்க்கு அவ்வளோதான் இருக்கும். ரீல் வந்து ஸ்மூத்னஸாக இல்லை. அதுதான் சொன்னால 2000 ரூபாய்க்கு மொத்த காம்போவுமே வாங்கினா அப்படிதான். ஒரு ரீல் 2000 ரூபாய்க்கு வாங்குறதும் காம்போவே மொத்தமாக 2000 ரூபாய்க்கு வாங்குறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்மூத்னஸ் இல்லை. மற்றபடி நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப கொஞ்சம் நிறையா உராசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஊக்கடிக்கிறப்ப கொஞ்சம் அந்த ட்ராக்கோட சவுண்டு நல்லா இதாகுது. எடுத்தோடனே மறக்குன்னு ஒரு சவுண்ட். மறக்கணும் ஒரு சவுண்டு வருது. அப்படி ஓகே தான், 2000 ரூபாய்க்கு ஓகே தான். எங்கேயோ வாங்கி ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கி ஏமாறுறதுக்கு இந்த மாதிரி வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல ரீலாக வாங்கிக்கலாம்.